ஒரு பெரிய காட்டில் பல்வேறு விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்தக் காட்டில் சின்னு என்ற சிறிய அணில் இருந்தது. அது மிகவும் புத்திசாலி. ஆனால் மற்ற விலங்குகள் அதற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தன. ஒரு நாள் சின்னு ஒரு பழைய மரத்தடியில் ஒரு பிரம்மாண்டமான பழுப்பு நிற கனியை கண்டுபிடித்தது. அது மிகவும் அழகாக இருந்தது. மேலும் அதன் மீது ஒரு பழைய எழுத்து இருந்தது. பால். இது ஒரு மாயக்கனி. இதை உடைத்து சாப்பிட்டால் உனக்கு ஒரு அதிசய சக்தி கிடைக்கும். சின்னு ஆச்சரியமாக அந்த கனியை சாப்பிட்டது. உடனே அது ஒரு மந்திர அணிலாக மாறியது. அடுத்த நாள் காட்டு அரசன் சிங்கம் ஒரு பிரச்சனையில் சிக்கியது. அதன் கால் ஒரு பெரிய வேரில் சிக்கிக் கொண்டது. மற்ற விலங்குகள் அதை பார்க்க மட்டும் செய்தன. ஆனால் மாயத் அணில் முன் வந்து என்னால் இதை தீர்க்க முடியும் என்று கூறியது. அது ஒரு சிறிய மந்திர வார்த்தை சொல்லியது. சிக்கியது தீரும், வழி சீராகும். சிங்கம் விடுபட்டது. இதை பார்த்து மற்ற விலங்குகளும் நீ எங்களுக்கு வேறு வேறு ஆசிகளை வழங்கு என்று சின்னுவை கேட்டன. முதலில் குரங்கு சென்று நான் மனிதரைப் போல பேச வேண்டும் என்றது. அணில் மந்திரம் போட்டது. குரங்கு மனிதர்களைப் போல பேச ஆரம்பித்தது. அடுத்து மான் நான் அதிக வேகமாக ஓட வேண்டும் என்றது. அணில் மந்திரம் போட்டது. மான் காற்று போல பறந்தது. இவ்வாறு விலங்குகள் அனைத்தும் மாய அணிலிடம் தன ஆசைகளை கேட்டன. ஆனால் சில பேராசை விலங்குகள் அதை சூறையாட முயன்றன. இந்த அணிலை பிடித்து மந்திரக்கனியை எடுத்துக்கொள்ளலாம் என்று திட்டமிட்டன. ஒரு நாள் ஒரு பெரிய பாம்பு நான் மந்திர அணிலை தின்று அதன் சக்தியை பெற வேண்டும் என்று திட்டமிட்டது. அது அணிலை தாக்க முயன்றது. ஆனால் சின்னு தனது புத்தியை பயன்படுத்தியது. அணில் ஒரு மரத்தின் மேல் ஏறி நீ என்னை விழுங்கினாலும் என் மந்திர சக்தி உனக்கு கிடைக்காது. ஆனால் நான் உனக்கு இன்னொரு மந்திரம் சொல்வேன். அது உன்னை எப்போதும் பசியற்றவனாக மாற்றிவிடும் என்று கூறியது. பாம்பு நம்பி அணிலை விடுமாறு சம்மதித்தது. அணில் ஒரு தவறான மந்திரம் சொன்னது. பாம்பு சாப்பிடும், ஆனால் அது ஒருபோதும் திருப்தியடையாது. அதன் பிறகு அந்த பாம்பு எவ்வளவு உணவை சாப்பிட்டாலும் அது திருப்தியடையவில்லை. பாம்பு ஏமாந்து சென்றுவிட்டது. நல்ல நீதி சக்தி இருந்தாலும் புத்திசாலித்தனம்தான் முக்கியம். பேராசை ஒருபோதும் நல்ல முடிவை தராது. நல்ல காரியம் செய்தால் அது நம்மை மீண்டும் காப்பாற்றும்.